ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷனி சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இந்த சென்னையில் பிஜிபி இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி இங்கே வந்து ஃபன் மால் ஒன்று இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கோயம்புத்தூரில். அது குழந்தைங்க ரொம்ப நேரம் வந்து என்கேஜாக இருப்பாங்க. அதில் ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் அதில் உள்ள அந்த ப்ளே கேம்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் வந்து அதை வந்து கூப்பிட்டு போயிருந்தாங்க ஹர்ஷனியும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பண்ண அந்த நோட்டீஸ்லாம் பாருங்கள், குட்டீஸ் பண்ண நோட்டீஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. சண்டே கூப்பிட்டு போனதுனால கொஞ்சம் ரஷ்ஷும் இருந்தது. ரொம்ப சூப்பராக நல்லா இருந்ததுங்க. பார்த்தீங்கன்னா அடிக்கடி நிறைய பேசுறதுக்கு இடம் இங்கே வந்து பேசுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏன்னா நீங்கள் அதை பார்க்கும்போது நல்லா புரிஞ்சுக்கலாம். நான் பேசிட்டே இருந்தேன்னா என்னோட வாய்ஸ் தான் உங்களுக்கு வந்து டிஸ்டர்பாக இருக்கும். அதனால வந்து நிறைய இடத்துல பேசாமல் இருக்க, தேவையான இடத்துல மட்டும் நான் வாய்ஸ் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. அந்த பால்ஸ் எல்லாம் வந்து ஒரு பக்கம் போட்டுட்டு இன்னொரு பக்கம் ஏறி வந்து அது எடுப்பாங்கங்க. திரும்ப இந்த பக்கம் போட்டோம்னா அந்த பக்கம் வந்து விழும். அது மாதிரி ஒரு இது. அதில் வந்து ஜம்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த பால்ஸில். செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்ததுங்க. இது க்யூப்ஸ் மாதிரி இருக்குது. அந்த க்யூப்ஸ் எல்லாம் வந்து ஏறுவாங்க மேலே பசங்க. ஏறி கொண்டு போய் மேலே வச்சுட்டு வருவாங்க. மேலே வச்சு அந்த இடத்துல வச்சுட்டு வருவாங்க. அங்கே உள்ள க்யூப்ஸ் எடுத்து வந்து கீழே அவங்களே இறங்கி அதுலேருந்து வருவாங்க. ரொம்ப சேஃபாகவும் இருந்ததுங்க அந்த இடம்லாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதில் வந்து விஷுவலில் வந்து இவங்க வந்து குழந்தைங்க வந்து சைக்கிளிங் மாதிரி முன்னாடி ஒன்று கொடுக்குறாங்க. அதை வச்சுட்டு அவங்க பண்ண அது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கார்ட்டூன் பிக்சரும் இவங்க என்ன செய்கிறாங்களோ அதை அப்படியே உள்ளே செய்யும். ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்ததுங்க. இது உண்மையிலே ஃபன் மால்லாம் இதுதாங்க ஒர்த்து. ரொம்ப ஜாலியாக இருந்தது. மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. எப்போவுமே வீட்டில் வேலை, குழந்தைங்க வேலை, சமையல், பாத்திரம் இது சமைக்கிறது, வீடு க்ளீன் பண்ணுறது, இப்படியே இருக்கிறதுக்கு இந்த குழந்தைங்களோட நம்ம விளையாடுறோமோ இல்லையோ, இந்த குழந்தைங்க விளையாடுறத பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளோட அந்த பழைய நினைவுகளுக்கெல்லாம் நம்ம போயிடுவோம். அவன் வந்து அதில் விளையாடுறதுனால ஹர்ஷனையும் நாங்கள் என்கேஜாக வச்சுட்டோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக சொல்லியாகணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடு மாதிரி, பசு மாதிரி இருக்குது. இந்த பசு கன்றுக்குட்டிக்கு வந்து அங்கே இருக்கிறவங்களே வந்து ஒரு இதில் வந்து பால் தராங்க. பாலாக தண்ணி மாதிரி இருக்குது. ஃபீடிங் பாட்டில் கொடுக்குறாங்க. அதை பாருங்கள், ஹர்ஷன் அது மேலே உட்காந்து அதுக்கு கொடுக்குறான். அது ஃபுல்லாக குடிச்சிருதுங்க அந்த ஃபீடிங் தண்ணியை. குடிச்சிட்டா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாடு இருக்குது பாருங்கள், அந்த மாட்டுக்கிட்ட போய் பால் கறக்குறான். பால் கறக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி மாதிரி ஏதோ பாட்டில் ஃபுல்லாக ரொம்புது. தண்ணி மாதிரி தண்ணி வருது இதில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் தாங்கலை. தைரியமாக போய் அதை போய் நின்று உதைக்காதா முட்டாதா எதுவுமே கேட்கல. அவன் நின்று அதை அப்படியே தடவி கொடுத்து அழகாக பால் கறந்தாங்க பாருங்க. அழகாக அதை வந்து பால் கறந்து கொண்டு வந்து வேற காமிச்சான். ரொம்ப சிரிப்பாக இருந்தது. அதுலேயும் அந்த கீழே ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க. அதை பால் கறந்து கொண்டு திரும்ப அந்த கண்ணுக்குட்டி கொடுத்தான். இப்படியே ஒரு 10 நிமிஷம் விளையாடினா அது ரொம்ப நல்லா இருந்ததுமா அது அப்படின்னா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அது ஜம்பிங் மேட்டு. இதில் ஏறி ஜம்ப் பண்ணி அதில் வந்து அதில் கார்ட்டூன் பார்க்குறது பசங்க பாருங்க. ரொம்ப சூப்பராக நல்லா இருந்தது இதுவும். இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் உடம்பு குழந்தைங்களுக்கு. பாருங்க, ரொம்ப சூப்பராகவும் நல்லாவும் இருந்ததுங்க. அர்ஷனிக்கு தாங்க முடியல சந்தோஷம். அவளை எப்பயாவது வெளியில கூப்பிட்டு போறோம். வீட்டில் முக்கால்வாசி என்னோட தான் இருக்கா. அவங்க அம்மா அவனை கிளாஸ் கொண்டு விடுறது, ஸ்கூல் கொண்டு விடுறது, கூப்பிட்டு வருது அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவா. இவன் அர்ஷனி மோஸ்ட்லி என்னோடய இருக்கா. என் முகத்தையே தானே பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கும் போர் அடிச்சு போல இருப்பாவும். உன் முகத்தையே எவ்வளோ நாள் பார்க்கறதுன்ட்டு ரெண்டுங்க கூப்பிட்டு போனா அங்கே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணா. தொம்மு ரொம்ப குதிங்க. ரொம்ப குதிச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு பசங்களுக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது உள்ளுக்குள்ளே போய் அந்த பக்கமாக இங்கே வெளியில் வராங்க. ஆனால் இது கொஞ்சம் போகும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்த அர்ஷன் போகும்போதும். பெரிய கூடு மாதிரி உள்ளுக்குள்ளே வளைஞ்சு இருக்கு. கொஞ்சம் தூரம் தான் குழந்தைங்க நம்ம கண்ணுக்கு தெரியுறாங்க. அதுக்கப்புறம் தெரியல. அவங்க எங்கேயாவது வழி மாறி போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு பயமாக இருக்கு. பின்னாடி பசங்க நிறைய பேர் ஏறினாங்களா, ரொம்ப பயமாகவே இருந்தது. ஆனால் நல்லா போயிட்டு டக்குன்னு வந்துட்டான் இந்த பக்கம் பாருங்க. போயிட்டு இப்போ ஒரு பொண்ணு இறங்கும் பாருங்க, அதை காமிக்கிறேன் பாருங்க. நான் இவன் இறங்க ரொம்ப நேரம் ஆச்சு. நிறைய பசங்க இருந்ததுனால அப்படியே போயிட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு அந்த கூட்டுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு அப்படியே
அது வழியாக அப்படியே ஃபுல்லாக சுற்றுறாங்கங்க. சுற்றிட்டு இது வழியாகவும் இறங்குறாங்க. சில பேர் என்ன செய்கிறாங்க, இந்த பாருங்க இது வழியாக வராங்க பாருங்க, வராங்க அந்த மாதிரி வராங்க. பலூன்ஸ் எல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா இருந்ததுங்க. அப்படியே எல்லாரையுமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாரும் கவர்ந்துடுவாங்க. அந்த மாதிரி இருந்தது ஏரியாவே. இது பார்த்தீங்கன்னா அவசியம் இதை பற்றி சொல்லி ஆகணுங்க. இது வந்து ஒரு மாதிரி செப்பு மாதிரி சமைக்கிற இடம். அடுத்தது வந்து கிளினிக் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் போய் குழந்தைங்க வந்து டாக்டர் ட்ரெஸ் அதுக்கு தேவையானது எல்லாம் உள்ளுக்குள்ளே டாய்ஸ்லேயே வச்சுருப்பாங்க. பார்க்கும்போது நமக்கு அப்படியே நிஜ பொருள் மாதிரியே இருக்குங்க. அது மாதிரி இருக்குது. அப்புறம் தீஃப் கண்டுபிடிக்கிறது அது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை எங்கே இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிக்கிறது. இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஃப்ரூட் ஸ்டால் வச்சுருக்காங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் அதில் வந்து டாய்ஸ்லாம் இருந்ததுங்க. பார்க்கறதுக்கு நமக்கு நிஜமாக வெஜிடபிள்ஸோ அப்படின்னு தோணும். அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்ததுங்க. அர்ஷனுக்கு அப்படியே பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குது. கண்ணை விரிச்சு பார்த்து அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை. இந்த ஷாப்பில் வந்து குழந்தைங்களாம் வந்து ஃப்ரூட்ஸ் செல்லர் மாதிரி இருந்தாங்க. ஃப்ரூட்ஸ் வாங்குறவங்க மாதிரி சில பேர் இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நிறைய குழந்தைங்க வந்திருந்தாங்க. எல்லாருமே வந்து மிங்கிளாகி தான் விளையாடினாங்க. இது ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கும். நிறையா ஒரு ஃப்ரூட் ஸ்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருந்ததுங்க. பார்த்தா கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் இல்லை. ரொம்ப பொறுமையாக நேர்த்தியாக நல்லா செஞ்சுருந்தாங்க. இது நல்ல நீட்டாகவும் வச்சுருந்தாங்க. இடமும் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போகிற இடம் இதெல்லாம். பட் ஆனால் ரொம்ப சூப்பராக நீட்டாக இருந்தது. அடுத்து பியூட்டி பார்லர் இருந்தது. பியூட்டி பார்லரில் வந்து அர்ச்சனை இருக்கா. நிஜ பியூட்டி பார்லரில் கூட அவ்வளோ திங்ஸ் இருக்காருங்க. அவ்வளோ திங்ஸ் இருந்ததுங்க. நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. பாருங்க அடுத்தது வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குங்க. அதை விட்டுட்டு வர மனசு வர நமக்கு. அவ்வளோ நல்லா இருந்தது இடம். பார்த்தீங்கன்னா இது பீச் மாதிரி இருக்குது. இதில் வந்து குட்டியாக நிறைய வந்து கலர்ஃபுல்லாக இருக்குங்க. கலராக மணல் மாதிரி போட்டிருக்காங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது. அதை எடுக்க வந்து குழந்தைங்க வந்து அந்த நம்ம மாவு அரைக்கிற மிஷின் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்கங்க. மாவு மில்லில் உள்ள மாவு அரைக்கிற மிஷின் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே எடுத்து போடுறாங்க. அது மாதிரி பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது. அதுக்குள்ளே போடுறாங்க. சிலது வந்து ட்ரக்கு மாதிரி லாரி மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே வந்து டாய்ஸ் எல்லாமே அங்கேயே இருக்குது நமக்கு. அதை எடுத்து நல்லா சூப்பராக விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது எங்களுக்கு பார்க்குறதுக்கு. பாருங்க அர்ஷினி பண்ணுற கலாட்டாவை பாருங்க. அவளே தான் அள்ளி போடுவான்றா. அவங்க அப்பாட்ட கொடுக்கவும் மாட்டேங்கிறா. எங்கிட்டையும் கொடுக்கல. எடுத்து அதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு பாருங்க. ஒரு வாளி இது எல்லாமே அங்கே இருக்குங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்கு அந்த ஒரு பீச்சில் என்னென்ன டாய்ஸ் வாங்கிட்டு நம்ம பீச் போகும்போது குழந்தைங்களுக்கு டாய்ஸ் வாங்கிட்டு போவோம். மண்ணெல்லாம் அள்ளி போட்டு விளையாடுவாங்க இல்லையா, அது மாதிரி. அடுத்து வாட்டர் ஊற்றுற மாதிரி இது
இதுவும் சூப்பரா இருந்ததுங்க. பசங்க எடுக்கிறது அந்த பெரிய மிஷின்ல போட்டுட்டு இருந்தான் எல்லாத்தையும். இவளுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து சின்னது மாவு மிஷின் மாரி குடுத்துருந்தாங்க. இந்த ட்ரக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா நல்லா இருந்தது. அதில வந்து பின்னாடி வந்து இது மாரி பாக்ஸ் மாரி இருக்கு. அதில வந்து இந்த மண்ண எடுத்து போட்டு அப்படியே ஊத்திட்டு போற மாரி இருந்தது. ரொம்ப நல்லா விளையாடினாங்க. ரொம்ப என்கேஜ்டா இருந்ததுங்க குழந்தைங்க இன்னைக்கு. விட்டு வரவே மனசு வரல. அஸ்வினி கொஞ்சம் வெளியில வரவே மாட்டேன்ட்டா. டைம் முடிஞ்சா வெளில வரலன்ட்டா. பாருங்க. இதில எடுத்து இப்படி போட்டா, இந்த மண்ணு வந்து ரோல் ஆயி வெளியில வரும். இந்த மாவு மிஷின்ல மாவு போடுவோம் பார்த்தீங்களா? அதே மாரி தான். இதில அங்க பாருங்க. இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு இருந்தா அவ. நல்லா சூப்பரா இருந்ததுங்க. குழந்தைங்களுக்கு நல்லா என்கேஜ்டாவும் இருந்தது. அடுத்தது கடைசியில இந்த ஃபிஷ் வந்து ம் டேங்க் மாரி இருந்து கீழ. அதில வந்து நம்ம காலே வச்சுக்கலாம். அது மாரி இருந்து இவ தைரியமா போய் கைய வச்சு அந்த ஃபிஷ்ஷ புடிக்கிறா. இவளுக்கு கோல்டா இருக்கே, அதில சரி கால் வைக்க வேணான்னு பார்த்தா, இவ கைய வச்சு அந்த ஃபிஷ்ஷஸே புடிக்கிறா அப்படியே கையாலே பயம் இல்லாம. அந்த மாரி இருந்தது. அவ்வளோ சூப்பரா நல்லா இருந்ததுங்க. அங்கேயே ரொம்ப அழகாவும் இருந்தது. சாப்பிடுற பொருளும் அங்கேயே சாப்பிடுறதுக்கும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கும் குடுக்கலாம். வீட்லயே தான் நாங்க எடுத்துட்டு போயிருந்தோம். அந்த ட்ரெயின் ட்ராவலும் நல்லா இருந்தது அங்க. ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. எல்லா இடத்துலயும் இருக்க மாரி இல்லாம ட்ரெயின் நல்லா இதா இருந்தது. இந்த வீடியோ